ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜெயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இன்றைக்கி வந்து நம்ம நார்த் ஃபேஸிங் உள்ள ஒரு வீட்டோட பிளானை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட டோட்டல் ஃப்ளாட்டோட நீளம் அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நீளம் வந்து 58 அடி, அகலம் வந்து 48 அடி. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம எவ்வளோ ஏரியாவுக்கு வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 31 அடிக்கு 48 அடி நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த 48 அடியிலே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஸ்பேஸ் விட்டுட்டு 41 அடி, 41க்கு 31 கரெக்டான ஒரு பில்டப் ஏரியாவில் வந்து நம்ம இப்போ நார்த் ஃபேஸிங்கில் ஒரு வீட்டோட பிளானை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸில் வந்து சிட் அவுட் கொடுத்துருக்கோம். சிட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 19 feet 9 inchesக்கு 8 feet 6 inches வந்து சிட் அவுட் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 3 feet கொடுத்துருக்கோம். ஓப்பன் ஸ்பேஸ் கார்டன் பர்பஸ்க்காகவும் அந்த காரோட ரேம்ப்புக்காகவும் நம்ம அதை பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ட்ரன்ஸ் மெயின் டோர் நுழைஞ்சோடனே ஒரு பெரிய ஹால்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன் இவ்வளோ பெரிய ஹால் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹால் வந்து டூப்ளெக்ஸ் மாடல் வித் ஓப்பன் ஸ்லாப் டபுள் ஹை சீலிங் பிளான் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா 22 அடி 8 இன்ச்சு, 18 அடி 8 இன்ச்சு அகலம். ஓகேங்களா? இதில் வந்து கரெக்டாக அந்த ஓப்பன் ஸ்பேஸோட சைஸ் பார்த்திங்கன்னா 11 அடிக்கு 8 இன்ச்சு, 17 அடிக்கு 8 இன்ச்சு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். வித் ஹால் ப்ளஸ் டூப்ளெக்ஸ் மாடல் வித் டைனிங் ஹாலோட கம்பைன் பண்ணி ஃபுல்லாகவே வந்து பெரிய சைஸில் ஹால் கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா 10 feetக்கு 12 feet கிச்சன் கொடுத்துருக்கோம். பெரிய ஓப்பன் கொடுத்துருக்கோம். பேக் டோர் ஒன்று கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் 1 பார்த்திங்கன்னா 14 feet 5 inchesக்கு 10 feet 6 inches வித் அட்டாச் டாய்லெட்டோட கொடுத்துருக்கோம். டாய்லெட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 4 feetக்கு 10 feet 6 inches கொடுத்துருக்கோம். டாய்லெட்டோட சைஸ் வந்து 3.5 feet மினிமம் கண்டிப்பாக கொடுக்கணும். 3.5 கம்மியாக கொடுத்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் டைல் எல்லாமே போக உங்களுக்கு ரொம்பவே குறுகலாக இருக்கும். அதனால் வந்து 3.5 feet வந்து குறைவாக யாரும் கொடுக்காதீங்க. அடுத்து பூஜை ரூம் பார்த்திங்கன்னா 6x6. பூஜை ரூம் வந்து ஈஸ்ட் பார்த்த மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஈஸ்ட் பார்த்த மாதிரி இருக்கிறதுக்காக 6x6 வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோம். அடுத்து இன்னொரு மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 14 feetக்கு 12 feet 8 inches வித் அட்டாச் டாய்லெட்டோட கொடுத்துருக்கோம். அந்த டாய்லெட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 4 feetக்கு 10 feet வந்து அதோட டாய்லெட் சைஸ் கொடுத்துருக்கோம். இதில் எல்லாமே வந்து நம்ம ஆஸ் பர் வந்து வாஸ்துபடி தான் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி இந்த நார்த் ஈஸ்ட் கார்னர் வந்து கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இருக்கிறதுக்காக நார்த் ஈஸ்ட் கார்னர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி வந்து சவுத் ஈஸ்ட்டு அதேமாதிரி நார்த் வெஸ்ட் கார்னர் வந்து உள்ளடங்கி தான் இருக்கணும். அதே நம்ம கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு 2D பிளான், ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங், 3D எலிவேஷன், சைட் கன்சல்ட்டிங், சைட் கன்ஸ்ட்ரக்ஷன், சினிமா தேட்டர்ஸ், வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க், ஆல் சிவில் ரிலேட்டட் ஒர்க்ஸ்க்கும் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மறக்காமல் ஜெயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.